எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பொதுச் செயலாளர்னு குறிப்பிடலாம்? ஏற்கனவே நீங்கள் மூல வழக்கில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் குறிப்பிட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க சார்? அதாவது இந்த வழக்கை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா 5/7/2022 ஆண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தன்னிச்சையாக கூட்டப்பட இருக்கின்ற பொதுக்குழுவில் ஒற்றை தலைமை வேண்டும் என்று ஒரு சிந்தனை அவர் மனதில் உதிக்க, எனவே அதை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலில் தான் குழப்பங்கள் வருகிறது. ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களுமே இதுவரைக்கும் நேரடியாக சந்தித்து பேசலையே சார். ஒரு கருத்தில் உடன்படுகிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் ஒரு கருத்தில் என்னன்னா, கட்சி இணைய வேண்டும் என்ற கருத்தில். திரு இபிஎஸ் அவர்களிடம் அதை நடுநிலையான ஒரு மனப்போக்குடையவர்கள் வலியுறுத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்களால இந்த 3 பேருமே தெரிந்தோ தெரியாமையோ திரு இபிஎஸ் அவர்கள் காலகட்டத்தில் தான் கட்சியை விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. திரு இபிஎஸ் மாற்று சமுதாயத்துக்காரனால சோசியல் டாக்கிஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். தமிழ்நாடு டாக்ஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது உங்கள் பிரிட்டோ. இன்றைக்கு அதிமுகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞருமான திரு சுப்புரத்தினம் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம் பிரிட்டோ. சார், நேற்றைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதி அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பொதுச் செயலாளர்னு குறிப்பிடலாம்? ஏற்கனவே நீங்கள் மூல வழக்கில் ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தான் குறிப்பிட்டிருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. என்ன குறிப்பிட்டிருக்காங்க சார்? ஆமாம், இது நேற்றைய தினம் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதியரசர் அவர்கள் முன்னால் இந்த வழக்கு விசாரணைக்கு எங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் தொடர்ந்த வழக்கு விசாரணைக்கு வந்த பொழுது நீதியரசர் மிக தெளிவான கேள்வியை நேற்று கேட்டிருக்கிறார்கள் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பிடம். அதாவது இந்த வழக்கை கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா 5/7/2022 ஆண்டு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் 11/7/2022 திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களால் தன்னிச்சையாக கூட்டப்பட இருக்கின்ற பொதுக்குழுவில் அந்த பொதுக்குழுவே ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய அவருடைய அனுமதி இல்லாமல் கூட்டப்படுகிற பொதுக்குழு. எனவே அந்த பொதுக்குழு எங்கள் கட்சியுடைய பைலா, உள்கட்சியுடைய சட்டத்திட்டங்களுக்கு புறப்பானது. காரணம், எங்களுடைய கட்சியுடைய பைலாப்படி ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து தான் பொதுக்குழுவை கூட்ட முடியும். ஆனால் இணை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி தன்னிச்சையாக பொதுக்குழுவை கூட்டுகிறார். எனவே அந்த பொதுக்குழுவை கூட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும், அங்கு இயற்றப்படக்கூடிய தீர்மானங்களுக்கும் தடை விதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் அன்றைக்கு 5/7/2022 தொடர்ந்த வழக்குடைய சாராம்சம். ஆனால் பொதுக்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே எடப்பாடி தட் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அன்றைக்கு ஒருங்கிணைப்பாளராக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் இணைந்து தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்பது கட்சியுடைய சட்டத்திட்ட விதிகளில் தெளிவாக இருக்கிறது. அம்மா இருந்தவரை பொதுச் செயலாளர். அதற்கு பிறகு எழுந்த சூழலுக்கு பிறகு ஆட்சியில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி, அண்ணன் துணை முதலமைச்சர், கட்சிக்கு ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள், திரு இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலைப்பாடு உருவானது. 4.5 ஆண்டு காலம் எல்லாம் சரியாக சென்று கொண்டிருந்தது. பிறகு ஒற்றை தலைமை வேண்டும் என்று ஒரு யாரும் எதிர்பாராத ஒரு அதீதமான ஒரு சிந்தனை அவர் மனதில் உதிக்க, எனவே அதை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலில் தான் குழப்பங்கள் வருகிறது. அப்பொழுது அவர் பொதுக்குழுவை கூட்டுவதற்கு ஏற்பாடு செய்கிறார். இது யார்கிட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லைங்கிறது அது இல்லை. தட் வாஸ் நாட் த கொஸ்டின். பொதுக்குழுவை கூட்டுவது முறையாக கூட்டப்பட்டதா, ஏற்றப்படக்கூடிய தீர்மானங்கள் சட்ட ரீதியாக செல்லுபடியாகக்கூடியதா என்பது தான் கேள்வி. எனவே அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அன்றைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் தொடர்ந்த அந்த வழக்கில் காஸ்ட் டைட்டில்னு சொல்லுவோம். அந்த வழக்கில் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களை ஒருங்கிணைப்பாளராகவும் திரு இபிஎஸ் அவர்களை இணை ஒருங்கிணைப்பாளராகவும் காட்டித்தான் அந்த வழக்கானது petition was filed under the name bearing OPS as ஒருங்கிணைப்பாளர் and EPS as joint co-coordinator, something like that. அப்படி அந்த அடிப்படையில் தான் அந்த பெட்டிஷன் ஃபைல் பண்ணப்பட்டது. எனவே அந்த வழக்கு தீரும் வரை அந்த நிலை தான், அந்த காஸ்ட் டைட்டில் தான் தொடரணும். இதுதான் சட்ட விதி. சரிங்களா?
ஆனால் திடீர்னு அந்த வழக்கு பல நிலைகளை கடந்து உங்களுக்கு தெரியும். அந்த பொதுக்குழுவை சரிங்களா 11/7/2022 கூட்டக்கூடிய பொதுக்குழுவை கூட்டலாமா வேண்டாமா என்ற நிலை வருகிறப்போ சிங்கிள் ஜட்ஜி ஒரு ஆர்டர் கொடுத்தாரு. நள்ளிரவில் நீதியரசர் துரைசாமி அவர்கள் வந்து பொதுக்குழுவை கூட்டலாம், பட் வந்து தீர்மானங்களை பொறுத்தளவில் வந்து சப்ஜெக்ட் டு த அப்ரூவல் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டிச்சர்ஸோடு தான் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு. எனவே அப்படி அந்த நிலையில் தான் பொதுக்குழு கூட்டப்பட்டது. எனவே இப்பொழுது அதனுடைய அந்த உச்சநீதிமன்றம் வரை சொன்னார்கள். திரு துரைசாமி பெஞ்சில் பேராகிராஃப் 49 நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை பொறுத்தளவில் ஓஎஸ் சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் மூல வழக்கில் தான் தீர்வு காண வேண்டும். ஏன்னா ஏற்கனவே ஃபைல் பண்ணியிருக்கிறது வந்தால் இல்லை இன்டர்லோகேட்டரி பெட்டிஷன்ஸ், இடையீட்டு மனுக்கள் தான், இடைக்கால மனுக்கள் தான் நம்மளுக்கு. எனவே வந்து இந்த பிரச்சனை பொறுத்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர்கிற பொறுத்தளவில் மூல வழக்கில் தான் நேற்று தினம் விசாரணைக்கு வந்தது. அந்த மூல வழக்கில் தான் தீர்வு காணப்பட வேண்டும் என்றது தான் தீர்ப்பு. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை போனார்கள். உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் அந்த பெஞ்சில் திரு தினேஷ் மகேஸ்வரி நீதியரசர் அவர்கள் சொன்னப்போ இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை பொறுத்தவரை மூல வழக்கில் பார்த்துக்கொள்ளுங்கள் தான் சொல்லியிருக்காங்க. எனவே அதற்கு பதில் அளிப்பதற்கு 90 நாள் டைம் கொடுத்தாங்க. அது லேப்ஸ் ஆகிடுச்சு. இபிஎஸ் சைடில் வந்து பதில் மனு தாக்கல் செய்கிற பொழுது அந்த மனுவில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளர் என தடாலடியாக குறிப்பிட்டு அவர்கள் மனு தாக்கல் செய்திருந்ததை எங்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் மிக தெளிவாக நீதியரசர் திரு கார்த்திகேயன் அவர்களுடைய மாண்புமிகு நீதியரசர் திரு கார்த்திகேயன் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றவுடன் அவரும் உடனடியாக அதை உள்வாங்கிக் கொண்டு காஸ்ட் டைட்டில் என்ன இருக்கோ இந்த மனு முடிகிற வரை, இந்த மூல வழக்கு முடிகிற வரை, ஒரிஜினல் சூட் முடிய வரை ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் என்று தான் அந்த வழக்கு பார்க்கப்பட வேண்டும், கொண்டு செல்லப்பட வேண்டுமே தவிர இடையில் எப்படி ஒரு தன்னை பொதுச் செயலாளர் என்று இந்த மனுவில் குறிப்பிட்டு பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது மிகப்பெரிய தவறு. இதை எப்படி ரிஜிஸ்ட்ரி பதிவாளர்கள் அலுவலகத்திலும் ஏற்றுக்கொண்டு என் பார்வைக்கு எப்படி வைத்தார்கள் இன்னும் அப்படி என்று கேட்டு என்ன கேட்டது மட்டுமல்ல, இந்த வழக்கே பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் செல்லுமா செல்லாதா? என்ன தீர்மானம்? ஓபிஎஸ் அண்ணன் வந்து நீக்கினது அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு அண்ணன் வைத்திலிங்க அவர்கள், திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், திரு ஜேசிடி பிரபாகரன் இவர்கள் எல்லாம் நீக்கியது செல்லாது என்பது முதல் சரத்து, நாங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மனுவில் முதல் சரத்து. ரெண்டாவது, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்தது செல்லத்தக்கதல்ல என்பது அடுத்து. இது போன்ற எனவே பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்ட எந்த தீர்மானம் செல்லாது. பிகாஸ் தி வெரி கண்டக்டிங் ஆஃப் த ஜெனரல் கவுன்சில் இட் செல்ஃப் should be declared illegal since it has not got the approval of the coordinator, which is basically mandated by the bylaw of AIDMK. அதிமுகவுடைய அடிப்படை விதிகளின்படி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இணைந்து தான் பொதுக்குழுவை கூட்ட வேண்டும். அப்படி இணைந்து அறிவிப்பு கொடுக்காத பொதுக்குழுவை செல்லத்தக்கதல்ல என்று இன்ஃப்ராக்சியஸ் என்று அறிவிக்க கோரியக்கூடிய மனு அந்த மனு. எனவே அதில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் செல்லாது என்பது. அப்படி இருக்கிற பொழுது திடீரென்று இவர் தன்னை பொதுச் செயலாளர் என்று தாக்கல் செய்த மனுவில் குறிப்பிட்டிருந்ததை நீதியரசர்கள் உள்வாங்கிக் கொண்டு இது தீர்ப்பு பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட செல்லுமா செல்லாதா என்பது என்னுடைய தீர்ப்பின் முடிவில் எடுக்கப்பட வேண்டிய என் தீர்ப்பினுடைய இறுதி கட்டத்தில் நான் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பின் அடிப்படையில் அமைய வேண்டிய ஒரு பொருளை என்ன நீங்கள் உங்களுக்கு நீங்களே தனக்குத்தானே மாலையை சூட்டிக்கிறது போல் நீங்கள் எப்படி வந்து இந்த பொதுச் செயலாளர்னு உங்களை அறிவிச்சிருக்கலாம். இது கடும் கண்டனத்துக்குரியது. இது அது எனவே நீங்கள் வந்து திருத்தி பழைய நிலைக்கு ரிவர்ட் பேக் டு த ஒரிஜினல் பொசிஷன். கோட் யுவர் செல்ஃப் அஸ் த ஜாயின்ட் கோஆர்டினேட்டர் ஆஃப் த பார்ட்டி. லெட் மிஸ்டர் ஓபிஎஸ் பி டேர்ம்ட் அஸ் கோஆர்டினேட்டர் ஆஃப் த பார்ட்டி என்று தெளிவான உத்தரவு போட்டது மட்டுமல்ல, அவங்ககிட்ட இன்னும் கேட்டிருக்காங்க ரிஜிஸ்ட்ரிக்கிட்டையும் வந்து எப்படி பதிவாளர்கள் எப்படி வந்து இதெல்லாம் பார்க்காம நீங்கள் வந்து இந்த பெட்டிஷனை அப்ரூவ் பண்ணி என் பார்வை கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இது வந்து கொஞ்ச நாள் நினச்சி பார்த்தீங்களா, நான் இப்போ அலுவலர் மேல் நடவடிக்கை எடுத்தால் அவங்க எவ்வளோ சிரமத்துக்கு ஆளாகுங்கிறதெல்லாம் நினச்சி பார்க்காம இப்படி மனம் போகன போக்கில் பண்ணுறது இது வந்து சட்டம் கற்றறிந்த வழக்கறிஞர்கள் செய்யக்கூடிய காரியமா என்கிற அளவிற்கு பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை அப்படியே மறைத்துவிட்டு இன்றைக்கு தினத்தந்தி பத்திரிகையில் நான் பார்த்தேன், திரு ஐஏஎஸ் இன்பதுரை அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவர் ஒரு தேர்ந்த வழக்கறிஞர், தெரிந்தும்
இதை தெரிந்தும் மக்களுக்கு தவறான தகவலை கொடுக்கக்கூடிய ஒரு உள்நோக்கத்தோடு சொல்லி இருக்கிறார். ஏதோ நீங்கள் அடுத்து ஃபைல் பண்ணக்கூடிய பெட்டிஷனில் பொதுச் செயலாளர்னு மாற்றி கொடுங்க அப்படின்னு கோர்ட்டு உத்தரவிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காரு. அது முற்றிலும் தவறானது. ஒரு வழக்கறிஞராக நீண்ட காலம் ப்ராக்டிஸ் செய்யக்கூடிய திரு ஐஎஸ் இன்பதுரை போன்ற வழக்கறிஞர்கள் இது போன்ற தவறான கருத்துக்களை மக்களுக்கு திசை திருப்பக்கூடிய நோக்கத்தில் அவர்களால் குறிப்பாக நீதியரசர்கள் சொல்லாத கருத்தை நேர்மாறான கருத்து what is transpired in the court is exactly has taken a U-turn as per the versions of Mr. Advocate இன்பதுரை. அவர் அப்படியே மாற்றி நீங்கள் போய் இணை ஒருங்கிணைப்பாளர் பொதுச்செயலாளர் போட்டிருக்கீங்க தப்பு, அதை மாற்றி இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு கொண்டு வாங்கன்னு சொன்னதை இல்லை நீங்கள் பொதுச் செயலாளர்னு போட்டு ஏற்கனவே தான் நீங்கள் பொதுச் செயலாளர் போட்டிருக்கீங்களே அதையே அவங்கள மாற்ற சொல்கிறாங்க. நான் ஆமாம் கரெக்டாக நாட் மிஸ்டர் ஜோ பொதுச் செயலாளர் போட்டது தானே கண்டிக்கிறாரு நீதியரசர். அதை மீண்டும் போய் நீங்கள் போய் மாற்றிட்டு வாங்க பொதுச் செயலாளர் போட்டு எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ல வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ரிஜிஸ்ட்ரிக்கு அதெல்லாம் அந்தளவு அவர் ரிஜிஸ்ட்ரிக்கு அறிவுரை சொல்லியிருக்க தேவையில்லையே பதிவாளருக்கு. எனவே பொதுச் செயலாளர் போட்டிருப்பதை மாற்றி பழைய நிலைப்படி டைட்டில் ஷூட்டில் என்ன இருக்கோ அதன் என்னங்க காஸ்ட் டைட்டில் என்ன இருக்கோ அந்தபடி நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் போட்டு எடுத்துருவாங்க 7ஆம் தேதி என்று சொல்லி 7ஆம் தேதி வழக்கை ஒத்தி வைத்திருக்கிறார்கள். இணை திசை திருப்பக்கூடிய அரசியலில் அவர்கள் களத்தில் அரசியல் ரீதியாக மேற்போக்காக பரப்பக்கூடிய செய்திகளை அவர்கள் விருப்பம் போல் பேசலாம். ஆனால் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய வழக்கை அவர்கள் மனம் போன போக்கிலும் அவர்கள் வசதிக்காகவும் திசை திருப்புவது நல்ல வழக்கறிஞர் கழகல்ல. அது நீதிமன்றத்தை செயல்பாடுகளை கொச்சைப்படுத்துவதற்கு சமம். சரி, இப்போ உங்கள் கட்சிக்குன்னு ஒரு பைலா இருக்குது. இப்போ நீங்கள் உயர்நீதிமன்றம் போகிறீங்க, இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்கள் பாஜகவோடு இன்னமும் இணக்கமாக இருக்கிறாரு. நேற்றைக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் பேசும்போது ஒருங்கிணைந்த அதிமுக பாஜகவோடு சேர்ந்து இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திச்சிருந்தோம்னா 28க்கு மேலே நாங்கள் இடங்களை வெற்றி பெற்றிருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. தனித்து நீங்கள் கட்சி நிர்வாகிகளையோ கட்சி பொறுப்பாளர்களையோ உங்கள் பக்கம் கூப்பிட்டு வராமல் இதெல்லாம் எப்படி சாத்தியப்படும் நினைக்கிறீங்க? இல்லை, நாங்கள் அவர் அன்னை சொல்கிறதுன்னா கட்சி ஒன்றுபட்டு இருந்தால் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பல கூறுகளாக பிளவுபட்டு இல்லாமல் ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து ஏடிஎம்கே அசாமி இன்டகிரேட்டட் யூனிட் ஒன்றுபட்ட அமைப்பாக இருந்து பாரதிய ஜனதா கட்சியுடனும் பிற கட்சிகளும் கூட்டணி வைத்திருந்தால் நாம் நிச்சயமாக இந்த அளவுக்கு 28 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு, வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொல்கிறார். அதில் ஒன்றும் தவறு இல்லை. காரணம் ஒன்றுபட்ட அதிமுக தான் நீங்கள் நல்லா 2020-21 சட்டமன்ற தேர்தல் சந்திச்சு 2021 இல்லை, நான் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடுறேன். அந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுக தானே சந்திச்சிச்சு, பிளவுபடாத அதிமுக தானே சந்திச்சிச்சு. அல்ல, அதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி கிடையாது. இல்லை, அது விடுங்க, அந்த இது இல்லை. இங்கே கட்சி பிளவுபட்டதுனால தான் பின்னடைவு என்கிற அந்த கான்டெக்ஸ்டுக்கு பதில் சொல்கிறது. ஒன்றுபட்ட அதிமுக ஒன்றுபட்ட அதிமுக தான் வலுவான அமைப்பாக இருக்கும், மக்கள் விரும்பக்கூடிய அமைப்பாக இருக்கும். அப்படி ஒன்றுபட்ட அதிமுக இருந்தால் 2021 சட்டமன்ற தேர்தலில் எப்படி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்த 70 தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தல் வென்றோமோ அதை போல நீங்கள் அதை கனெக்ட் பண்ணிக்கணும். அதை போல இன்றைக்கு ஒன்றுபட்ட அதிமுகவாக இருந்து பாரதிய ஜனதா அன்றைக்கி பிஜேபி கூட கூட்டணி தானே வச்சுருந்தா 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 பிஜேபியில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவோட கூட்டணியில் தானே ஜெயித்தாங்க. கோவையில் ஜெயிச்சிருக்க முடிய திருமதி வானதி சீனிவாசன் கூட சொல்ல அடிக்கடி அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய கடும் உழைப்பால் தான் நான் வென்றேன், மறக்க மாட்டேன். ஏன்னா அவர் எதிர்த்து நின்றவர் ஸ்டார் கேண்டிடேட் மிகப்பெரிய திரு கமலஹாசன் அவர்கள், உலகநாயகன் கமலஹாசன். சொற்பமான வாக்குனால பட் கமலஹாசன்ங்கிற மிகப்பெரிய பர்சனாலிட்டி எழுத்து எனவே ஒன்றுபட்ட அதிமுக இருந்து பிஜேபியுடனும் மற்ற இது கூட்டணி வச்சிருந்தால் இந்த எண்ணிக்கையில் நம்ம ஜெயித்திருக்கலாம். கட்சி பிளவுபட்டனால் பின்னடைவு சென்றிருக்கிறது. எனவே ஒன்றுபட்டால் தான் அதிமுகவுக்கு எதிர்காலம் என்பதை வலியுறுத்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார். இல்லை, இப்போ எஸ்பி வேலுமணி, தங்கமணி, செங்கோட்டையன், சிவி சண்முகம் அவர்கள் கூட நீங்கள் ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் மீண்டும் கட்சிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்கறதா நிறைய ஊடகங்களில் நக்கீரன் விகடன் மாதிரியான ஊடகங்களில் செய்திகள் வெளியிட்றாங்க. எந்த அளவுக்கு உண்மை சார்? சார், அது இட் இஸ் 100 times ட்ரூ. அது உண்மைதான்.
100% உண்மை. ஏன்னா அதில் ஒரு பேரை விட்டீங்க. எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த கழகத்தினுடைய முன்னணி தலைவர் ஒருவரும் முன்னாள் அமைச்சர் நத்த விஸ்வநாதன் அவர்களும் அந்த குழுவில் கலந்துருக்காரு. அவங்க பிரதர் அதுக்கு வந்து கீப்பிங் எ ஃபுல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இன் ஹேண்ட். இந்த நடைபெற்று முடிந்தால் நாடாளுமன்ற தேர்தலுடைய அந்த ரிசல்ட்டை டேட்டாஸை கையில் வச்சுட்டு அவங்க தெளிவாக போய் பேசுகிறாங்க. எப்படின்னா, அதிமுக எத்தனை கட்சியை டெபாசிட் இழக்க வச்ச கட்சி, 7 நாடாளுமன்ற தொகுதிகளில் டெபாசிட் இழந்து. அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெபாசிட்டு சட்டமன்ற தொகுதி வாரியாக பார்த்திங்கன்னா 234 சட்டமன்ற தொகுதிகளில் 88 தொகுதிகளில் டெபாசிட் போயிருக்கு. 88 தொகுதிகளில் அதிமுக எங்கள் இயக்கம் டெபாசிட் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இன்னும் பல தொகுதிகளில் வந்து 3ஆவது இடத்துக்கு போயிருக்கு. சில பல தொகுதிகள் 4ஆம் இடத்துக்கு போயிருக்கு. மொத்தத்தில் 224 தொகுதிகளில் 234 தொகுதி மொத்தம் 224 தொகுதிகளில் அந்த பிரேக்கப்பை பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி ஜெயிச்சிருக்கு. ஸோ 10 தொகுதிகள்னு பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி 2 தொகுதியோ 3 தொகுதியோ லீடிங் எடுத்துருக்கு. இப்படி வந்து திரு ஏசி சண்முகம் போட்டிட்டார், அவர் ஒரு குறிப்பிட்டது. இப்படி பார்த்தா மொத்தமே ஒரு 5 தொகுதி 6 தொகுதி தாங்க ஏடிஎம்கேக்கு மிச்சப்படுது. இதை தயவுசெய்து எண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட இயக்கம், ஆட்சியில் 33 ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலில் அமர்ந்த ஒரு இயக்கங்க, மாபெரும் மக்கள் இயக்கம். அதான் பாருங்க, அண்ணா திராவிட இயக்கத்தை உருவாக்கிய பொழுது உங்களுக்கு வந்து திராவிட இயக்கத்தின் சேவை இன்னும் 100 ஆண்டுகளுக்கு தேவை என்று சொல்லித்தான் அவர் இந்த இயக்கத்தை உருவாக்கினார். இப்போ புரட்சித் தலைவர் வந்து திமுக அதிமுக ஸோ வரலாறு என்பது அரசியல் வரலாறு அதிமுகவா திமுகவா என்று மாற்றி மாற்றி வந்த சூழலில் இன்றைக்கு ஏடிஎம்கே ஹேஸ் பின் ரெலிகேட்டட் டு த நாட் ஈவன் டு த 3rd place. தி டிவைடட் ஏடிஎம்கே ஹேஸ் பின் ரெலிகேட்டட் டு த 4th place. ஓப்பன்லி ஸ்பீக்கிங் 3ஆவது இடம் அல்ல 4ஆவது இடத்துக்கு பல இடங்களில் தள்ளப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நிலைமை அப்படி இருக்கிற அந்த சூழலை உணர்ந்த இந்த 6 முக்கிய தலைவர்களும் எனவே வந்து அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் ஒன்றுபட்டால் ஒழிய அதற்கு எதிர்காலமே கிடையாது. எந்த எண்ணத்தோடு தலைவர் அம்மாவிடம் ஒப்படைத்தார், அம்மா நம்மிடம் ஒப்படைத்து சென்றார், காப்பாற்றுவோம் என்று. ஒரு செத்த பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு போகிறாங்கன்னு வைங்க, ஆன்செஸ்டர்ஸு காப்பாற்ற வேண்டியது தி ஓனர்ஸ் ஆன் preserving and protecting the property will fall upon the next generation தானே. அதை போல் நம்மளோட ஒப்படைத்து சென்று இப்படி வந்து ஒரு அப்படியே பாதுகாத்தாலும் பாருங்கள் சிந்தாமணப்பட்டு கிடக்குது என்று அவங்களுக்கு ஒன்று மனசாட்சி உறுத்த போய் அவர்கள் அதை சொல்லியிருக்கிறார்கள். என்ன சொல்லி எனவே அது வந்து அவர்களுக்குள் இன்னும் வந்து அது பேசுபொருளாக மிக தீவிரமாக பல நிலைகளில் பேசி வருகிறார்கள். தடுக்கிறது கேபி முனுசாமி, உதயகுமார், ஜெயக்குமார் போன்றவர் தான் தடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை, திரு ஜெயக்குமார் அவர்கள் கூட சற்று உணர ஆரம்பிச்சிட்டார்னு நினைக்கிறேன். ஏன் தென்சென்னையில் அண்ணன் ஜெயக்குமார் அவருடைய மகன் ஜெயவர்தன் இன்ஃபேக்ட் இஸ் அ வெரி நைஸ் பெர்சன். அவர் வந்து அந்த தம்பி வந்து ரொம்ப நல்ல டைப்பு. அவர் ஜெயக்குமார் வந்து சென்னையில் வந்து மிக பிரபலமான அரசியல் பிரமுகர்களில் ஒருத்தர் உண்டா இல்லைங்களா அவங்களுக்கு. ஏன்னா அவரோட மகன் 3ஆவது இடத்துக்கு போயிருக்காருங்க, மிக சொற்பமாக. அப்போ வந்து அவரெல்லாம் உணர்றாரு, அவருடைய உள் மனசு அவர்களுக்கு உறுத்துகிறது. எனவே இந்த இடத்துல யார் என்னால் தடுக்கிறாங்கன்னு நான் சொல்ல வரலைங்க. திரு கேபி முனுசாமி அவர்கள்லாம் வந்து தலைவர் காலத்திலேருந்து இயக்கத்தில் இருக்கார். ஒன்றிய செயலாளர்லேருந்து மாவட்ட செயலாளரை மாநில நிர்வாகியாக வந்திருக்காரு. ஒரு காலகட்டத்தில் எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தம் தோன்றா துணையாக இருந்து எங்களுடன் பயணித்தவர். அதில் மாற்றுக்கருத்து இருக்கிறவங்க எல்லாருமே வெளியே போகிறாங்களே. இப்போ இவர் பெங்களூர் புகழேந்தி அவர்கள் கூட விலகி இல்லை, அவங்க போகிறாங்க. ஜேசிடி பிரபாகர் விலகி நிற்கிறாரு. அதில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம 2 அணியாக இருந்துக்கிட்டு கட்சியை ஒன்று சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்மளை மாற்று அணியை சேர்ந்தவர்கள் தான் பார்ப்பாங்க. எனவே வந்து ஸ்ட்ரைக்கிங் எ சார்டுன்னு சொல்லுவோம், ஸ்ட்ரைக்கிங் எ பேலன்ஸ். எனவே இருவருக்கும் பொதுவான ஒரு அமைப்பை உருவாக்குவோம் என்று அவர்களுக்குள் திரு கேசி பழனிசாமி, திரு பெங்களூர் புகழேந்தி, அண்ணன் ஜேசிடி பிரபாகர் போன்றவர்களும் ஒன்று சேர்த்து இயக்கத்தை இணைப்பதற்காக ஃபார் அ சிங்கிள் அப்ஜெக்டிவ் ஆஃப் யுனைட்டிங் த பார்ட்டி அதற்காக வெளில போயிருக்காங்கன்னு அவங்க சொல்லக்கூடியது. இன்னும் ஓபிஎஸ் அண்ணன் மேலே குறைபட்டோ வருத்தப்பட்டோ அவங்க வெளில போகலை. எனவே அந்த 6 பேர் மீட்டிங்கில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பிரச்சனையை வந்து தீர்த்தால் ஒழிய ஏடிஎம்கேக்கு எதிர்கால கேள்விக்குறி ஆகிவிடும். எனவே வந்து ஒன்றுபட வேண்டும். இங்கே நிறைய மாவட்ட செயலாளர்கள் இப்போ அவர் ஆலோசனை கூட்டங்களில் தென் மாவட்டங்கள்லேருந்து வந்த மாவட்ட நிர்வாகிகள்லாம் ஓபிஎஸ் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், திரு தினகரன், திருமதி சசிகலா
ஆகியோரை இது வந்து அவாய்ட் பண்ணிட்டு தென் மாவட்டங்களில் இது பண்ணுறதே சிரமம் கட்சி. ஆனால் இவ்வளோ பேசுகிறீங்க சார், ஓபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களுமே இது வரைக்கும் நேரடியாக சந்தித்து பேசலையே சார். இல்லை, அதுக்கான அவர் அந்த அம்மா இப்போ வந்து மக்கள் சந்திப்புன்னு போச்சு, ஓபிஎஸ் என்னை வாழ்த்து சொன்னாங்க. சொல்லுங்களா? இப்போ இவங்க தேர்தல் ராமநாதபுரத்தில் நின்னாரு, எந்த அளவுக்கும் ஆதரவு தெரிவிக்கலை சார். என்னங்க ஒரு இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஏடிஎம்கேல எங்கள் இயக்கத்தில் உருவான பிளவுக்கு பிறகு இது ஒரு நெடுந்தூரம் பயணம் போல் ஆகிவிட்டது. சொல்கிறது புரியுதுங்களா? எனவே இப்பொழுது ஒரு கருத்தில் உடன்படுகிறார்கள். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் திரு தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் ஒரு கருத்தில் என்னென்னா கட்சி இணைய வேண்டும் என்ற கருத்தில் ஒன்றுபடுகிறார்கள். திரு இபிஎஸ் அவர்களிடம் அதை நடுநிலையான ஒரு மனப்போக்குடையர்கள் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா தென் மாவட்டங்கள்லேருந்து வந்தவங்க இவங்கெல்லாம் விட்டுட்டு ஒரு சமுதாய பார்வையில் பார்க்குறாங்க. ஸோ இந்த 3 பேருமே தெரிந்தோ தெரியாமையோ திரு இபிஎஸ் அவர்கள் காலகட்டத்தில் தான் கட்சி விட்டு நீக்கப்பட்டிருக்காங்க. எனவே 3 பேரும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்னால திரு இபிஎஸ் மாற்று சமுதாயத்துக்காரனால இப்படி அந்த சமுதாயம் சார் திராவிட இயக்கம் ஜாதி மதம் இனம் என்ன இதற்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு சமதர்ம சமுதாயத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். அன்ஃபார்ச்சுனேட்டாக இன்றைக்கு வந்து ஜாதிங்கிற வார்த்தையவே பயன்படுத்தக்கூடிய ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு அந்த பார்வை இன்றைக்கு ஊடுருவி எங்கள் இயக்கத்தில் பார்க்கப்படுகிறது. அது கட்சிக்கு நல்லதில்லை. எனவே வந்து எவரிஒன் ஷுட் பி யுனைடெட் அண்டர் ஒன் அம்பர்லா கால்டு ஏடிஎம்கே. ஒரே அதிமுக என்கிற ஒரு குடையின் கீழ் வருவதற்கு ஆச்சரியங்களை மறந்து ஒன்று சேர்வது தான் நல்லது என்பது தான் நேற்று நடந்த கூட்டத்தில் கூட ஓபிஎஸ் அண்ணன் சொல்கிறாரு. எந்த தியாகத்துக்கும் தயார்னு சொன்னார். எனக்கு கட்சி ஒன்று சேர்ந்த போஸ்டிங் கூட எனக்கு எந்த பதவியும் வேணாம், கட்சி ஒன்று சேர்ந்தா போதும், எதுவும் எனக்குன்னு சுயநலம் எது இல்லைன்னு தான் தெளிவாக சொல்கிறாரு. இன்னும் வற்புறுத்தி கூட தொண்டர்களை விரும்பி எந்த பதவி ஏதோ ஒரு பதவி ஆலோசனை கொடுத்தா கூட நான் ஒருவேளை ஒரு பதவி இல்லாமல் இருந்தால் கூட அதுவும் சில நேரங்களில் சரியாக வராது. உண்டா இல்லைங்களா? ஒரு பெரிய தலைவர் வந்து ஒன்றுமே இல்லாமல் இது பண்ணா ஒரு எகெயின் வந்து அவர் இஸ் பீயிங் நெக்லெக்டட், ஏன் அவர் புறக்கணிக்கப்படுகிறாருங்கிற ஒரு கேள்வி வரும். எனவே எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு பொசிஷன் கொடுக்குறீங்களோ அதை நான் மனதார ஏற்றுக்கிறேன். பட் பேசிக் ஐடியா என்னுடைய அடிப்படை விருப்பம் என்பது கட்சி இணைய வேண்டும், இணைந்தால்தான் எதிர்காலம் என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். தியாகத்துக்கும் தயார் என்ற ஓபிஎஸ் அண்ணன் சொல்லியிருக்கிறார்கள். அதை வந்து அந்த சைடில் இபிஎஸ் அண்ணன் இருக்க சைட்லையும் வாரியான உணர்கிறார்கள். எனவே வந்து சார் இணைந்தால்தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதன் தலைமையிலான கூட்டணிக்கும் என்ன ஒரு பொருத்தமான எதிர்க்கட்சியாகனாலும் பொருத்தமான ஒரு எதிர்க்கட்சி என்ற நிலையாவது எடுத்து அரசியல் செய்ய முடியும் என்பதுதான் கலா யதார்த்தங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2 கருத்தை மீண்டும் மீண்டும் சொல்கிறாரு. ஒன்று, ஓபிஎஸ் அவர்களையும் சசிகலா அவர்களையும் சேர்த்துக்கவே மாட்டோம் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் ஒருபோதும் பாஜகவோடு கூட்டணி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதிர்காலம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? சார் இது வந்து அரசியலில் நிரந்தர எதிரி இல்லை, நிரந்தர நண்பன் இல்லைங்கிறது அரசியலில் யதார்த்தமான ஒரு ஃபார்முலா. எனவே வந்து அவர் எந்த அடி ஒரு உணர்ச்சி பெருக்கால் அப்படி சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். 4 ஆண்டு காலம் பிஜேபியோட நட்போடு தான் நான் ஆட்சியை நடத்திக்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் அண்ணனுக்கு இபிஎஸ் அவர்களுக்கும் பிரச்சனை வந்தவுடனே கூட ஒரு மீட்டிங்கில் எல்லாம் போய் பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அங்கேயே என்னென்னா அந்த மீட்டிங் முடிஞ்ச முன்னாடி திரு அமித்ஷா இந்த ஜேபி நட்டா அவர்களையும் திரு அமித்ஷா அவர்களையும் செஞ்சு கொண்டு கட்சியை ஒன்று சேர்க்க பாருங்கள், அதான் கட்சிக்கு நல்லதுன்னு சொன்ன அறிவுரையில் உடன்படாமல் தான் உடனே வந்து சீச்சி இந்த பழம் புளிக்கும், எனவே பிஜேபி கூட்டணி வச்சதுனால தான் மைனாரிட்டியெல்லாம் நம்மளை மதிக்கலைங்கன்னு திடீர்னு ஞானோதயம் வந்ததை போலெல்லாம் பேசினார். தட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி கரெக்டு. எனவே வந்து அங்கே ஒற்றுமைக்கு வற்புறுத்தன் காரணமாகத்தான். ஆனால் இன்றைக்கி வந்து என்னென்னா அவர் ஒற்றுமையை விரும்புகிறாரோ இல்லையோ, அடிமட்ட தொண்டர்களும் இந்த இயக்கத்தோட நலம் விரும்பிகளும் இந்த இயக்கத்தின் மேல் பற்றுக்கொண்ட பொதுமக்கள் இருக்காங்கள, பாமரர்கள், அவர்கள் அத்தனை பேரும் ஒரு ஏக்க பொறுமைச்சு விடுகிறார்கள். ஏன்னா இது வந்து மக்கள் தலைவர் எம்ஜிஆரால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கி அம்மா உயிரை கொடுத்து காப்பாற்றுற கட்சியை இப்படி இவங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு பதவி சண்டை போட்டு இப்படி சின்னாவுன்னப்படுத்தி இன்றைக்கி 3வது இடம் 4வது இடத்துக்கு போயிருக்காங்களே நமக்கு. எனவே இது ஒன்று சேராதா என்று தமிழ்நாட்டினுடைய வெகுஜன மக்கள் பாமரர்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவது தான் ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய
நல்ல செயல்பாடாக இருக்கும், தொலைநோக்கு பார்வையாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் கள யதார்த்தத்தை உணர்ந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இணைப்பிற்கு அவர் அருகிலே இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள், அவருக்கு கண்ணும் காதுமாக இருக்கக்கூடிய திரு வேலுமணி அவர்களும் திரு தங்கமணி அவர்களும் சொல்வதைனாலும் கேட்டு கட்சியின் எதிர்காலம் கருதி இணைப்புக்கு அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். ஓபிஎஸ் அண்ணனை பொறுத்தவரை இணைப்புக்கு எந்த தியாகத்திற்கும் தயார் என சொல்லிவிட்டார். அப்படி இருக்கிற பொழுது நிச்சயமாக திரு தினகரன் அவர்களும் திருமதி சசிகலா அவர்களும் இணைப்பிற்கு அவர்கள் தடங்களாக இருக்க மாட்டார்கள். இணைந்தால் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்பது போல அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நல்ல எதிர்காலம் வேண்டுமென்றால் இட் சுட் ஸ்டாண்ட் அஸ் அ சிங்கிள் யூனிட், as an integrated unit, as an unified unit. ஒன்றுபட்ட அதிமுகவாக வீறு கொண்டு எழுந்தால் ஒழிய பலம் வாய்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை. எனவே ஒன்று சேர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமும். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச்.